عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين. أما بعد, தினம் ஒரு உணரப்படாத தீமைகள் என்ற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம கடன் பற்றி பேசணும். இன்னைக்கு டாபிக் வட்டி. அல்லாஹ் வட்டியை என்ன பண்ணுறான், மிகவும் கடுமையாக குர்ஆன் ஆயத்தில் பல்வேறு விஷயத்தை சொல்லி காட்டுறான். இன்றைய சூழலில் ஒரு நபர் வாழ்வது எல்லாமே வட்டியை கொண்டு தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுறோம், அமௌண்ட் போட்டு வைக்கிறோம், அது ஒரு விதமான வட்டி தான். எல்லா விதமான கால சூழல் ஒரு நபர் கடன் வாங்கணும்னு நினைக்கும் போதே ஆரம்பமாக நினைக்கிறது என்னதான், ஏதாவது தங்கத்தை வச்சு என்ன பண்ணலாம், வட்டிக்கு வாங்கலாமா அப்படின்னு இன்றைய சூழலே அப்படிதான் இருக்குது. வட்டி இன்றைய காலத்தில் சர்வ சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியில் நடமாடக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அல்லாஹ் வட்டியை பத்தி என்ன பண்றான், குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுறான். வட்டி வாங்குபவன் கட்டாயமாக என்ன பண்ணுவான், மறுமை நாளில் பைத்தியமாகத்தான் என்று எழுப்பப்படுவான். சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக அவன் பைத்தியமாக எழுப்பப்படுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தன் குர்ஆன் ஆயத்துல. எவன் ஒருவன் வட்டியை சாப்பிடுகிறானோ அவன் என்ன பண்றான், அவன் மறுமை நாள் என்று தன் பைத்தியமாக சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக சுயநலவற்றவனாகத்தான் அவன் எழுப்பப்படுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம வட்டியை அது மட்டும் என்ன பண்ணுவான், வட்டி இப்படி சொல்லுவான், இது வட்டியில இது வியாபாரம் என்பதாக, வட்டியும் வியாபாரமும் ஒண்ணுதான் என்பதாக சொல்லி காட்டுவான். வட்டி வேற வியாபாரம் வேறு. இன்றைய காலத்தில் என்ன பண்றாங்க, சில நபர்கள் லோன் கூடும், எல்ஐசி கூடும், இன்சூரன்ஸ் கூடுங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான இன்சூரன்ஸ் எல்ஐசி எதுவுமே என்ன பண்ணாது, இஸ்லாத்தில் அறவே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இயல்பா வட்டியில இப்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் பார்த்தோம்னா என்ன பண்றாங்க, லீஸுக்கு வீடு எடுக்கிறதெல்லாம் இருக்குது. லீஸுக்கு என்ன பண்றது, வீடு எடுப்பாங்க. லீஸுக்குன்னா என்னது தெரியுமா உங்களுக்கு, குத்தகைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெரிய கேபிட்டல், ஒரு பெரிய முதல்ல கொண்டு என்ன பண்ணி கொடுத்துருவாங்க. உதாரணமா ஒரு கடையை அவங்க பிடிக்கணும், ஒரு 5 லட்ச ரூபாய் என்ன பண்ணுவாங்க, முதல்ல கொடுத்துருவாங்க. முதல்ல கொடுத்துட்டு 1 வருஷம் அக்ரிமெண்ட். அந்த 1 வருஷ கடையை என்ன பண்ணுவாங்க, இவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. பயன்படுத்தி 1 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த 5 லட்ச ரூபாய் திருப்பி வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்க அந்த கடையை காலி பண்ணிடுவாங்க. அந்த நபருக்கு ஏதேனும் எமர்ஜென்சி தேவையா இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல அவருக்கு ஏதோ முதல் தேவைப்படலாம். அதன் காரணமா அவர் வச்சிருந்த வீட்டையோ இல்ல கடையோ என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய தொகைக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த வருஷம் 1 வருஷமா, சில பேர் 2 வருஷம், இந்த மாதிரி அந்த அவகாசம் முடிஞ்ச உடனே மொத்த அமௌண்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி அந்த கடையை காலி பண்ணிடுவாங்க. இதுவும் வட்டி தான் என்பதாக என்ன பண்ணுது, சொல்லப்படுது. இன்றைய சூழல் என்ன பண்ணுது, இந்த குத்தகை என்பது மிக சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்குது. நம் உணரப்படாத ஒரு தீமையாக தான் என்ன பண்ணுது, இந்த குத்தகையை போகுது. இதை ஹலாலாக்க இமாம்கள் இப்படி ஒரு வழிமுறை சொல்லி தராங்க. என்ன பண்ணலாம், ஒரு நபர் ஒருத்தர் வீடு இருக்குது, அந்த வீடை அவர் எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம், வாடகைக்கு விடலாம். நம்மளுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை நம்ம நினைச்சா என்ன பண்ணலாம், 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம், நினைச்சா என்ன பண்ணலாம், 500 ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம். எனவே நம்ம வட்டியை தவிர்க்கணும்னா இந்த குத்தகை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெரிய முதலை கொடுத்துட்டு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட், மாசம் மாசம் என்ன பண்றது, குறைஞ்சது ஒரு 1000 ஒரு 2000 என்ன பண்ணிடணும், அந்த நபர்கிட்ட தந்துட்டா அது லீஸுன்னு இல்லாம என்ன ஆயிரும், நம்ம பெரிய வாடகையை கொடுத்துட்டு பெரிய தொகையை கொடுத்துட்டு நம்ம வாடகைக்கு இருக்கமா என்ன பண்ணிடுவோம், அது கணக்கு என்பதாக சொல்லி காட்டுறாங்க. வட்டி மிகப்பெரிய ஒரு பாவங்கள் கட்டுப்பட்டதாக தான் இருக்குது. அல்லாஹ் என்ன பண்றான், அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியும் வட்டியை நமக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இயல்பா அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எதையும் தப்பு செஞ்சா பண்ணிருக்கலாம், நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டலாம். இந்த வட்டி போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாவம், அடியான்களுக்கு மத்தியில். ஏன்னா நம்மகிட்ட ஒருத்தர் என்ன பண்றான், கடன் கேட்டு வரான், ஒரு 500 ரூபாய் கேட்டு வரான். அவன் நம்மகிட்ட திருப்பி தரும்போது என்ன பண்றான், 600 ரூபாயோ 550 ரூபாய் என்ன பண்றான், அதிகமாக அவரை ஏமாற்றக்கூடிய நிலையில் இந்த வட்டி இருக்குது. அதனால அடியாரை நம்ம ஏமாத்திய பாவம் என்ன பண்ணும், இதற்கு வரும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இயல்பா அது மட்டும் என்ன பண்ணுது, வட்டி பேங்க்ல வேலை செய்யறது என்ன பண்ணுது, ஹலால் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வேலை பார்க்கிறேன், அதுக்கு தானே என்ன பண்ணுது, எனக்கு ஊதியம் வருது, நான் என்ன பண்ணல, வட்டி கொடுக்கல, வட்டி வாங்கல, ஆனா நான் என்ன பண்றேன், பேங்க்ல ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன், பேங்க்ல ஒரு வேலை பண்றேன், எனக்கு அது ஹலால் தானே என்று நினைக்கிறாங்க. பேங்க்ல வேலை செய்யக்கூடியதும் ஹராமு தான். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் என்ன பண்றாங்க, வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு கணக்கு எழுதுவோம் என்னதான் ஹராம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. எனவே பேங்க்ல வேலை செய்வது என்னதான், அது முழுக்க முழுக்க ஒரு ஹராமான விஷயமா தான் இருக்குது. அல்லாஹ் என்ன பண்றா,
வட்டியை அழிக்கிறேன் என்பதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். நாம் வெறுமனே பார்ப்பதுனா என்ன பண்ணலாம், வட்டி பிசினஸ் செய்யக்கூடியவங்களுடைய நிலை ரொம்ப அதிகமா ஒரு நல்ல செல்வ சீமாட்டியா இருக்கிறதா நினைக்கலாம். ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து இருக்காது என்பதாக என்ன பண்றான் சொல்லி காட்டுறான். வட்டியை எந்த நாளும் எந்த பொழுதும் நம்ம வட்டி வாங்கக்கூடிய நிலையை அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக் கூடாது. கடனே இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்து பாதிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.